நிறுத்த. என்னாச்சு மேடம்? நிறுத்து. என்ன மேடம், ஏங்க இந்த பாட்ட சொன்னீங்க? மேடம், உங்களை தான் கேட்கிறேன். வேலா, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு தடவை கூட இப்படி குடும்பமா உட்கார்ந்து பேசி சிரிச்சதே இல்ல. நீ ஆனந்திலாம் கொடுத்து வச்சவங்க. உங்க வீடு சொர்க்கம் மாதிரி இருக்கு தெரியுமா? மேடம், இப்ப எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு வேணும்னா டெய்லி எங்க வீட்ல வந்து இருந்துட்டு போங்க. இதுல என்ன இருக்கு? ஆமா, பேசாம உன் வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். என்ன மேடம், என்ன சொன்னீங்க? இல்ல, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்ல. சொல்லவே மறந்துட்டேன் பாத்தீங்களா? மேடம், உண்மையிலே வேற லெவல் சாப்பாடு மேடம். சும்மா 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மேடம். சும்மா அடிச்சு விடாத. சத்தியமா உனக்கு பிடிச்சிருக்கா? மேடம், சத்தியமா மேடம். இந்த மாதிரி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா? என்னை மட்டும் விட்டுருந்தீங்கன்னா மொத்த சாப்பாட்டையும் நானே சாப்பிட்டுருப்பேன். மற்றவங்களுக்கு பத்தாம போயிருமேன்னா கொஞ்சமா சாப்பிட்டேன். என்ன மேடம் சிரிக்கிறீங்க? நீங்க கேட்டதுனால தானே சொன்னேன். சாரி சாரி சாரி. அது என்னமோ தெரியல வேலா, நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. நானும் பார்த்துட்டு தான் மேடம் இருக்கேன். வர வர உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, அதை விடு. மருதாணி பாத்தியா எவ்வளவு சூப்பரா செவந்திருக்குன்னு? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன மேடம் இருக்கு? எனக்கு அப்பவே தெரியுமே உங்க கை நல்லா செவக்கும்னு. அது எப்படி உனக்கு தெரியும்? சும்மா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விளக்கம் கேட்டுட்டு இருக்க கூடாது மேடம். சில விஷயம்லாம் மனசுக்கு தோணும், அவ்வளவுதான். சரி வாங்க போலாம். உட்காருங்க மேடம். போலாமா? மேடம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நீங்க சீக்கிரம் போய் தூங்குங்க. நான் கிளம்புறேன். தூங்குறதா? அட போடா, நான் இப்ப இருக்கிற சந்தோஷத்துல விடிற வரைக்கும் முழிச்சிட்டே இருக்க போறேன் போல. என்ன? விடிய விடிய முழிச்சிருக்க போறீங்களா? ஏன் மேடம்? ஆமா, வந்தது, எல்லாரோடையும் சந்தோஷமா பேசி சிரிச்சது, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன்னு வையேன், விடிஞ்சிராது? போங்க மேடம், போய் நல்லா நிம்மதியா தூங்குங்க. போங்க மேடம், நான் கிளம்புறேன். வரேன் மேடம். வரேன் வரேன். உனக்கு அமைச்சர் கையெழுத்து தானே வேணும்? நீ கவலையே படாத. நான் சொன்னா என் தம்பி எந்த பேப்பர்ல வேணாலும் சைன் போடுவான். மணி என்னடி ஆகுது? இந்நேரத்துக்கு எங்க ஊரை சுத்திட்டு வர? ஐயோ அத்தை, ஊரெல்லாம் நான் சுத்திட்டு வரல, வேலை வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். வேலனோட வீட்டுக்கு போனியா? ஏன்? சும்மாதான் அத்தை. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல கப்படிச்சதுக்காக வேலனோட ஃபேமிலிக்கு குட்டியா ஒரு ட்ரீட் கொடுத்துட்டு வந்தேன். அப்பதான் அவங்க அக்கா மருதாணி வச்சு விட்டாங்க. நல்லா இருக்கா அத்தை? ஏய், கொஞ்சமாச்சும் ஒரு அமைச்சரோட பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? அவங்க வீட்டுக்கெல்லாம் எதுக்கு போற? போனது மட்டும் இல்லாம வெக்கமே இல்லாம
மருதாணி வச்சு விட்டாங்கன்னு என்கிட்டயே காட்டுறியா? இனிமே இந்த மாதிரி கண்டவங்க வீட்டுக்கெல்லாம் போற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் உன்னை கட்டிக்க போறவனுக்கு பிடிக்காது. கட்டிக்கு போறவனா? அது யார் அத்தை? அப்படி குறிப்பிட்டு சொல்ல வரல வள்ளி. நாளைக்கே ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் வந்து அது ரத்தினத்துக்குமே புடிச்சு போய் எல்லா ஏற்பாடும் நடக்கும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட யாராவது உன்னை பத்தி தப்பா சொல்லி கல்யாணம் நின்னு போச்சுன்னு வை, அது ரத்தினத்துக்கு தானே அசிங்கம். அதனாலதான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன். சரிங்க அத்தை, இனிமே பார்த்திருந்துக்கிறேன். எப்படி கேட்டு போற பாத்தியாமா? கட்டிக்க போறவன் யாரா? ஏண்டா கேட்க மாட்டா? போனா போகுதுன்னு அவளை இன்னும் காலேஜுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்கேன்ல, அந்த திமிர்ல தான் இப்படி எல்லாம் கேக்குறா.